வணக்கம். இப்போ சோப் எதுக்கு கிரம்பிள் ஆகுது, அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். பொதுவாக ஆயில்ஸ், இப்போ ஒரு சோப் ரெசிபி நம்மளுக்கு சக்ஸஸாக வந்துடுச்சுன்னா நம்ம கூடிய மட்டும் அதே ஆயில், அதே பிராண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எசென்சியல் ஆயில் நம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்காக பயன்படுத்துவோம். அப்போ எந்த ஒரு எசென்சியல் ஆயில் நம்ம முதல்ல பயன்படுத்தினோமோ அந்த ரெசிபி சக்ஸஸாக இருந்ததுன்னா கூடிய மட்டும் அதே நம்ம கமர்ஷியலாக பொதுவாக நம்ம கமர்ஷியலாக பண்ணணும்னு நினச்சோன்னா அதே ரெசிபி நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை நம்ம ஓன் யூஸுக்காக நம்ம பண்ணணுன்னா கூட இதே மெத்தட் தான், இதே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம ட்ரையல் பண்ணிவிட்டு வேறு டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு, அதாவது ஃப்ராக்ரன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸில் பண்ணணும்னு நினச்சோன்னா மினிமம் குவான்டிட்டி ஒரு 200 கிராமோ 100 கிராம் சோப் பார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈவன் பெரிய பேட்ச் பண்ணும்போது கூட அந்த எசென்ஷியல் ஆயில் நம்ம இது டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு சின்ன குவான்டிட்டி நம்ம எடுத்துகிட்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி 1 kg சோப் இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேன். இது அதாவது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணேன். அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு பட்டர்ஸ் ரன்னிங் ஷார்ட்டாக இருந்தது. ஸோ அதை மாற்றி ஒரு ரெசிபி, அதாவது வேறு ஒரு பட்டர் போட்டு நான் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆச்சு. அண்டு ஆல்சோ எசென்சியல் ஆயில் கூட முதல்ல பண்ணும்போது அந்த பேட்சில் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இப்போ இந்த முறையில் அதாவது பட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி கிரம்பிள் தொடங்கிடுச்சு. ஸோ இதை பிஹெச் டெஸ்ட்டு பண்ணிட்டேன் நான், நல்லாவே இருக்குது. இது உடம்புக்கு குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்ன, ரொம்ப கிரம்பிளாக இருக்கிறனால நம்ம இதை ஒரு துணியிலையோ இதுலேயோ ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி போட்டு உள்ளே போட்டுட்டு நம்ம தைச்சிட்டு அப்புறமா தான் அதை சோப்பாக பயன்படுத்த முடியும். அப்படியே நம்ம எடுத்து தேய்ச்சி குளித்தோன்னா அந்த சின்ன சின்ன துகள்கள் கீழே விழுந்து அது வேஸ்ட்டாக ஆகும். ஸோ அதாவது புதுசாக சோப்பு பண்ணுறவங்க தயவுசெய்து சின்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஆயில்ஸ் ஆகட்டும், பட்டர்ஸ் ஆகட்டும் அண்டு எசென்சியல் ஆயில் ஆகட்டும் முதல்ல சின்ன குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. நன்றி, வணக்கம்.